நேற்று வீடியோவோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நான் வந்து என் சுயநலத்துக்காக வீடியோ கண்டென்ட்டுக்காக வந்து லைனாக போட்டால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்லாம் நான் பண்ண விரும்பலை. ஸோ ஆனால் நான் ஆஃபர் ஒன்று சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கடை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகலாம். நீங்களும் போயிட்டு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குது. நான் வந்து சண்டேயோட முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே போயிருந்தேன். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் போல் தான் போயிருந்தோம். ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கடைக்குள்ளே. ஸோ தீபாவளி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. எந்த கடை என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஏகே தங்க மாளிகை தான். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பீங்க. நானுமே அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டு வாங்கினவ தான். ஸோ அதை தான் என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலலாம் ஷேர் பண்ண போகிறேன். அந்த கடையில் வந்து செயின்லாம் வந்து 0.5% வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து 1% ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபர் 50% வந்து டிஸ்கவுண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 1% வேஸ்டேஜுக்கு வந்து 0.5% இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து செயின்ஸு, கம்பல் எல்லாத்துக்குமே வந்து ரிங்ஸு எல்லாத்துக்குமே வந்து 50% வந்து ஆஃபர். என்ன நீங்கள் வேஸ்டேஜ் பார்க்குறீங்களோ அதிலேருந்து 50% வந்து லெஸ் பண்ணி தான் நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. நான் எதை கேட்டாலுமே எந்த வெயிட்டில் கேட்டாலுமே நிறையா எடுத்து காட்டுறாங்க. நிறையா இருக்குது. 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குது அப்படி இல்லை. ஸோ நிறையாவே காட்டுறாங்க. நீங்களும் வேணும் அப்படின்னா டி நகரில் ஏகே தங்க மாளிகை ஷாப் இருக்குது. நான் வந்து அட்ரஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பருமே கொடுக்குறேன். வேணுன்றவங்க எடுத்து கால் பண்ணி கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே ஷாப்புக்கு போயிட்டு பாருங்கள். எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து 1 பவுன் செயின் வாங்கணும் அப்படின்ற மனநிலையில் தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 1 பவுனில் செயின் வாங்கலை. அங்கே போயிட்டு 1 பவுனில் செயின் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் கூட நான் பார்க்கல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீடியோ நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். நான் என்ன கலெக்ஷன் பார்த்தேனோ அதை மட்டும் எனக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் பார்க்குற கலெக்ஷனில் வீடியோ எடுக்க கவனம் போயிடுச்சு அப்படின்னா என்னால் வந்து சரியாக எதையும் கவனித்து வாங்க முடியாது. ஏன்னா கையில் இருக்கிற பொருளையும் நம்ம போட்டுட்டு நமக்கு கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணி எடுக்கிறாங்களா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, எவ்வளோ லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதையும் கவனிக்கணும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்க செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம வாங்குகிற பொருளில் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். இப்போ அதையும் நம்ம நல்லா கவனித்து வாங்கணும் இல்லைங்களா? அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல வந்து நான் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வாங்குகிற கலெக்ஷனை கூட நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. நான் பார்த்து பொருளை ஒழுங்காக வாங்குறதுல மட்டுமே தான் கவனமாக இருந்தேன். ஸோ நான் என்ன வாங்கினேன், என்ன வெயிட்டில் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு வருத்தம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஒரு வேளை எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 1 பவுன் செயினை வந்து நான் பேங்க்கில் அடகு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக 1/2 பவுன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம். ஸோ என் கையில் ஆல்ரெடி 9 கிராமில் கோல்டு காயின் இருந்தது. நான் ஒரு 1/2 பவுனுக்கான காசு ரெடி பண்ணியிருந்தேன். 1.5 பவுனில் வந்து தாராளமாக வந்து ஒரு செயின் வாங்கியிருக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போது முன்னாடி மாதிரி அவங்களோட சப்போர்ட் கிடையாது. அவங்க வந்து எனக்கு அவங்கள தப்பாக சொல்லவும் தோணலை. ஸோ என் பக்கத்தில் இருந்து ஏதாவது வருமானம் இருக்குது அப்படின்னாலும் நான் தைரியமாக நம்பி அதை பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிஜமாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த செயினையும் நான் காப்பாற்றிருக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 பவுனில் நான் புதுசாக பொருளும் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியலையேன்ற வருத்தம் மட்டும்தான். அதை தவிர்த்து வந்து நான் ரொம்ப நஷ்டமாக எதுவும் பண்ணிட்டேன் அப்படின்னும் எனக்கு தோணலை. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் வீடியோ போடும் போதோ இல்லை நான் வாங்கின பொருளை காட்டும் போதோ கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த பாக்ஸில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டேன். எதுவுமே இல்லை கையில், எதுவுமே நிறுத்திக்கிற மாதிரி இல்லை. ஸோ
இப்போ வந்து ஸ்ரீகுமரன் சீட்டு முடிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டிக்கு பே பண்ணுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா கையில் அமௌண்ட்டு கிடையாது. இதுக்கப்புறம் சேவிங்ஸுன்னு பண்ணி பொறுமையாக எனக்கு தெரிஞ்சு நான் அக்டோபர் மாதம் கரெக்டாக என் சீட்டு எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்னென்ன பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்கிட்ட இருந்த பொருள் போச்சு, நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் லாபமா நஷ்டமா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.